வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம செட்டிநாடு மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். செட்டிநாடு மசாலாவை வீட்டிலே அரைச்சி சூப்பரான செட்டிநாடு மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த செட்டிநாடு மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு ஒரு வாணலி அடுப்பில் வச்சு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு இதை நல்லா லைட்டாக வறுத்துக்கோங்க. இது கூட இப்போ நம்ம ஒரு சின்ன சைஸ் பட்டை, அது கூட 4 இல்லது 5 கிராம்பு சேர்த்துட்டு இதோடலேருந்து நல்ல ஒரு வாசனை வர்ற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக இந்த அளவு மணம் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா இதில் நான் 6லேருந்து 7 வரமிளகா சேர்த்துருக்கேங்க. வரமிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் வேறு எந்த மசாலாவும் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவு இது நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு 1/4 மூடி தேங்காயை துருவி அதை இதில் சேர்த்துக்கலாங்க. இந்த தேங்காயில் இருக்க ஈரப்பசை போகிற வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவு தேங்காய் லைட்டாக வறுபட்டதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. நம்ம வறுத்த எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி இதை அரைச்சி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாங்க. நான் இன்றைக்கி குக்கரில் தான் குழம்பு தாளிக்க போகிறேன். அதனால் குக்கர் அடுப்பில் வச்சு அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. இது கூட 2 வரமிளகாயை லைட்டாக கிள்ளி இதில் சேர்த்துக்கலாங்க. வரமிளகா லைட்டாக எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேங்க. எப்போவுமே நான்வெஜ்ஜுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் இந்தளவு நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் நான் 2 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி அதை இதில் சேர்த்துருக்கேங்க. தக்காளியை சேர்த்துட்டு இந்த தக்காளியை நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தக்காளியை நல்லா மசிய விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவு தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலாவை சேர்த்ததுக்கப்புறமா இதிலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம மட்டனை சேர்த்துக்கலாங்க. நான் 300 கிராம் அளவுக்கு மட்டன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த மட்டனை இதில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இதை நல்லா இந்த அளவு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை லைட்டாக மூடி போட்டு இந்த மட்டன்லேருந்து தண்ணி நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் வேக விடணுங்க. பாருங்கள், மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இதை வேக விட்டுடலாங்க. பாருங்கள், 5 நிமிஷத்தில் மட்டன்லேருந்து தண்ணி நல்லா ஓரளவு பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாங்க. உங்களுக்கு எந்த அளவு குழம்பு திக்காக வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தவாறு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடிடுங்க. குக்கரை மூடி 7லேருந்து 8 விசில் வரைக்கும், ஏன்னா நம்ம ஏற்கனவே மட்டனை வேக வைக்கல, அதனால் 7லேருந்து 8 விசில் எடுத்துருக்க மட்டன் வேகிறதுக்கு அளவாக விசில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. விசில் விட்டு குக்கரில் ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிடலாங்க. பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்பு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு.
இப்போ நம்ம இந்த குழம்புக்கு கொஞ்சமாக வாசனைக்காண்டி கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவி இப்படியே சூடாக பரிமாறலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்தோடையுமே ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியான செட்டிநாடு மட்டன் குழம்பை உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் செய்வது எப்படி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.